பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை மத்தேயு 1ஆம் அதிகாரம். இது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியல்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா இது எதுக்கு ஏசப்பா எழுதி வச்சிருக்கீங்கன்னு? நான் என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல கேட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா ஒரு ஆண் ஆணை பெற்றான், யார் யாரை பெற்றான் அப்படிங்கிறது மட்டும்தான் வருது. ஏசப்பா இது எதுக்கு படிக்கணும், இதனால என்ன பெனிஃபிட்? ஒரு சில ராஜாக்களோட பேரை எழுதி வச்சிருக்கிறீங்க, அவங்க பரிசுத்தமானான்னு கூட தெரியல, அவங்க இல்லைன்னா பாவம் சேர்ந்தாங்களா அப்படின்னு கூட தெரியல, ஆனா அவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே ஏசப்பா அப்படின்னு கேட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா எனக்கு இதை படிக்கவே பிடிக்காது, எனக்கு காரணமே தெரியாது. அப்போ ஒரு நாள் ஆவியானவர் அழகாய் கற்று தந்தார். இதுல 4 பெண்கள் இடம் பெற்றிருக்காங்க. 4 பெண்கள். அதுல 3 பெண்கள் பாவமான வாழ்க்கையில இருந்தாங்க. பாவமான வாழ்க்கையில இருந்து பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்து முழுமையா பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள வந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ள இடம் பெற்றாங்க. அவங்க பேரு வரலாறா எழுதப்பட்டது. 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனத்துல தாமார் ஒரு வேசி. ஆனா தன்னுடைய வேசித்தனத்தை விட்டுட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இடம் பெற்றாள். 5ஆம் வசனம் ராகாவும் ஒரு வேசிதான். கீழே 5ஆம் வசனத்திலே கீழே ரூத் மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீ போவாஸ் மூலியமாய் நவோமி மூலியமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய வரலாறுல இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு பாவமான வாழ்க்கையில இருந்து நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தை முழுசா விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வம்ச வரலாறுல இயேசு கிறிஸ்து போல பரிசுத்தவான்கள் எழும்புவாங்க. இந்த டீப்பான மீனிங்கை ஆவியானவர் கற்று தந்தார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலே நடக்கும். எப்போ பாவமான வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தரை மட்டும் இப்ப ரட்சகரா ஏற்றுக்கிட்டு இனிமே அந்த பாவமான வாழ்க்கைக்கு திரும்பி போகாம இருந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தவான்கள் நிறைந்த சந்ததிகளா இருக்கும். God bless you.